ஐயா அவர்கள் தான் தேடி அறிந்தவைகளை, தான் தேடி ஒன்று கூட்டியவைகளை தானே அனுபவித்து தானே பட்டு உணர்ந்தவைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். படிக்காத பாமரனுக்கும் புரிகின்ற மொழியில் பேசுகின்றார். மனதில் தைக்கிறார் போல எளிய விளக்கங்கள் தருகிறார். அவர் சொல்லித் தருவன அனைத்தும் பழகுவதற்கு இலகுவானவை, முரண்பாடு இல்லாதவை, யோசிக்க வேண்டாதவை, மிக மிக இயல்பானவை, இயற்கையிலும் இயற்கையோடு ஒன்றியவை. நாம் இந்த 3 தினங்களில் நம் கவனத்தை சற்றும் சிதறவிடாது நம் சிந்தையை முழுமையாக குருதீட்டி ஐயா தரும் செய்திகளை நம் மனதில் உள்வாங்கி உருவேற்றிக் கொள்வோமாக. இதனைத் தொடர்ந்து தினசரி நம் வாழ்க்கை நடப்பில் அவைகளை கை கொண்டு பழகி உடல் நலனும் உள்ளத்து நலனும் கூடி வரப்பெற்று சிறந்தோங்கி ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வோமாக. இந்த வாரம் 80 பேர்கள், அடுத்த வாரம் 800 பேர்கள், அடுத்து 80,000 பேர்கள் என்று நாம் இந்த இயலை கொண்டு செல்வோமாக. இந்த பூவுலகமே சுருட்சமடையட்டும். இறைவன் நமக்கு துணை நிற்க வேண்டிக் கொள்வோமாக. வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆனா இந்த 3 நாள் கிளாஸ்ல நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் உடம்ப பத்தி சப்ஜெக்ட் கிடையாது. 3 நாள்ல நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் கேட்டீங்கன்னா மொத்தமா உடம்பை பத்தி எல்லாம் பார்த்துருவோம். உடம்புன்னா என்ன, நோய்கள்னா என்ன, நோய்களை எப்படி மருந்து இல்லாம குணப்படுத்துறது, அதெல்லாம் பார்க்க போறோம். அடுத்து மனசுன்னா என்ன, புத்தின்னா என்ன, மனசுக்கு புத்திக்கும் என்ன வித்தியாசம், கான்சியஸ் மைண்ட்னா என்ன, சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன, சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னா என்ன, இதெல்லாம் இது எப்படி ஆப்ரேட் பண்றது, கோபங்கிறது எங்க பதிவாகுது, அதை எப்படி அழிக்கிறது, டென்ஷன், கோபம், பயம், இப்படி மனதை பத்தி ரொம்ப நிறைய பார்க்க போறோம். அடுத்தது யோகா, எக்ஸசைஸ், ஒவ்வொரு ஜாயிண்டிங் எக்ஸசைஸ் எப்படி பண்றது, யோகா ஆசனங்கள், சவாசனம் படுத்து ஓய்வெடுக்கிறது, யோக நித்ரா, முத்திரைகள் மூலமாக எப்படி நோய் குணப்படுத்துறது, வர்ம புள்ளிகள்னா என்ன, அதை எப்படி நம்ம கத்துக்குவோம். சும்மா இருக்குன்னு சொல்றது, நம்ம கத்துக்கிட்டே போயிடுவோம். கவச தியானம், அகவழி தியானம், குரு தர்சன் தியானம், சக்ரா தியானம், ஜோதி பிராண்டகம், விபாசனா மெடிடேஷன்னா என்ன, வாசி யோகம்னா என்ன, அப்புறம் ஒரு 100 கேள்விக்கு பதில். நானே ஒரு 50 கேள்வி கேட்டு பதில் சொல்லிடுவேன். நீங்க ஒரு 50 கேள்வி கேட்டீங்கன்னா 100 கேள்வி ஆயிரும். விரதம்னா என்ன, மௌனம்னா என்ன, பரம்பரை நோய் குணப்படுத்த முடியுமா, பால் சாப்பிடலாமா, நான்வெஜ் சாப்பிடலாமா, பெண்களுக்கு உண்டான மாதராய சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன பண்றது, இப்படி சின்ன கேள்விகள், எல்லா கேள்விகளுக்கும் பதில். அப்புறம் ஒரு ரகசியம்னா நாம நினைச்சலாம் நடக்கும், எப்படி நினைக்கிறது, அதை எப்படி நடக்க வைக்கிறது, அந்த ரகசியத்தை பார்க்க போறோம். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, புருஷ கொண்டாட்டிக்குள்ள ஏன் சண்டை வருது, எப்படி சரி பண்றது, அந்த சப்ஜெக்டையும் பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். எல்லாம் ஒழுங்கா தியானம் பண்ணி யோகா சென்டர் போயிட்டு அப்படியே ஓம் சாந்தி 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 அப்படியே அமைதியா யோகா பண்ணிட்டு யோகா சென்டர் வீட்டுக்கு வந்து கொண்டாட்டியை பார்த்தோம்னா புஷ்ஷுன்னு எல்லாம் போயிடும். புருஷனை பார்த்தோம் அப்படி ஆகி போயிடும். ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்னதான் அதெல்லாம் ஒழுங்கா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு இல்லைன்னா அங்கே அடிபட்டு போயிடுது. அதுக்கப்புறம் என்னதான் மைண்டை ஒழுங்கா வச்சுக்க முடியல. ஸோ அது என்னங்கிறத பார்க்க போறோம். இனிமா கொடுக்கறதுன்னு என்ன, கண்ணுக்கள் வருது, மூக்கள் வருது, வாய் கொப்பளிக்கிறது, வாழை இலை குழிகள், மண் குழிகள், இப்படி ஆக மொத்தம் இந்த 3 நாள்ல மொத்த சப்ஜெக்ட் பார்க்க போறாங்க. அதனால இந்த 3 நாளும் ஃபுல் கிளாஸ் அட்டன் பண்ணாதான் அது ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க என்னதான் வீடியோ புக்ஸ்ல பார்த்தாலும்
புரியாத விஷயங்கள் நேர்ல உட்கார்ந்து கேட்கும் பொழுதுதான் புரியும். இந்த கேள்வி ஞானம்ங்கிறதா உலகத்திலே மிகச்சிறந்த ஞானம். அந்த காலத்துல எல்லாம் குருகுல கல்விங்கிற பேர்ல புக்கு டிவிடி எல்லாம் கொடுக்கல, உட்கார்ந்து பேசியே புரிய வச்சிருவாங்க. வேதங்கள் அப்படிங்கிறது பேசிதான் புரிய வச்சதே தவிர எழுதி வச்சதே கிடையாது. அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு எழுதி வச்சு அழிஞ்சு போச்சு. சோ ஒரு 1000 புக்ல கிடைக்கிற விஷயத்த 1000 கோர்ஸ் போய் கிடைக்கிற விஷயத்த பேசி புரிய வச்சிடலாங்க. அது உள்ள நல்லா ஆணித்தனமா உள்ள இறங்கிருமே தவிர, இதுலயே நிறைய பேர் புக் வாங்கியிருப்பீங்க, டிவிடி வாங்கி ரொம்ப நாள் வச்சிருப்பீங்க. கேட்டா டைம் இல்லைங்க, 10-6 மாசம் ஆச்சு இன்னும் பார்க்கல, என்ன டைம் இல்லை. ஆனா உட்காந்து கேட்டோம்னா எந்த ஒரு வேலையும் இல்லாம முன்னேற உட்காந்து கேட்கும்போது மொத்தமா உள்ள இறங்கிடும். இந்த செவி வழி தொடு சிகிச்சைன்னு என்ன கேட்டீங்கன்னா, நோய் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு வைத்தியரை போய் பார்ப்போம். உலகத்துல இருக்கிற எல்லா வைத்தியர்களும் என்ன பண்றாங்க, ஊசி போடுறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, பொடி லேகியம், சிட்டுக்குருவி லேகியம், ஸ்கேன் ரிப்போர்ட், பிளட் டெஸ்ட், ஆப்ரேஷன், சர்ஜரி, வாழ்க்கை ஃபுல்லா மாத்திரை சாப்பிடணும், கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி இத்தனை வருஷமா பலவிதமான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், நீரோதெரப்பி, மூத்ரா, ரேக்கி, பிராணிக் ஹீலிங், டச் ஹீலிங், மைனோட தெரப்பி, இயற்கை வைத்தியம் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு 10-15 வருஷமா மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கோம், ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு அழுது உட்காந்துருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற இந்த செவி வழி தொடு சிகிச்சையில ஒரு நோய்க்கும் மருந்து மாத்திரை கிடையாது, என்கிட்ட மருந்து மாத்திரையே கிடையாது. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட், பிளட் டெஸ்ட் எனக்கு பார்க்கவும் தெரியாது, நீங்க கொண்டு வந்த பிரயோஜனமே இல்லை, தேவையில்லை. இந்த நாடி பார்க்கறதெல்லாம் இல்ல, ஒண்ணுமே இல்லைங்க. வாரம் வந்துட்டு போக வேண்டாம், செலவு இல்லை, அலைச்சல் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா எல்லாமே குணப்படுத்த முடியும். உடனே எல்லாத்துக்கும் ஆச்சரியம், என்ன சார் பிளட் டெஸ்டும் கிடையாது, ஸ்கேன் ஒண்ணும் கிடையாது, குணப்படுத்த முடியுமா? ஆமா குணப்படுத்த முடியும். அப்படியா, ஆச்சரியமா இருக்கு. சில பேர் உங்க நோயை பத்தி டாக்டர் போய் சொல்லுவீங்களா? டாக்டர் போய் உட்காந்துட்டு, டாக்டர் நான் முதல்ல 2004 பாத்ரூம்ல வலிக்க விழுந்தனா அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுடைய அந்த கதை ஒரு ஹிஸ்டரி வச்சிருப்பீங்க, டிசீஸ் ஹிஸ்டரி. அதை ஆரம்பிச்சு சொல்லி நீங்க முடிக்கிறதுக்கே 3/4 மணி நேரம். டாக்டர் போதும் நிறுத்துங்கன்னு அவருக்காக ரத்தம் வந்து உங்களுக்கு நிறுத்த சொல்லி அதுக்கு டெஸ்ட் எழுதி கொடுப்பாரு. எம்ஆர்ஐ, பிளட் டெஸ்ட், ஸ்கேன் ரிப்போர்ட், தைராய்டு மூணு சந்தேகமா இருக்கட்டும் டெஸ்ட் எழுதி கொடுப்பாரு. எந்தெந்த லேப்ல எல்லாம் 40 to 50% கமிஷன் தராங்களோ அவங்களோட டெஸ்ட்ல எழுதி கொடுத்து நீங்க அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து அப்பா நல்ல கமிஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் எல்லாம் பாக்குறாங்களோ இல்லையோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய குண்டத்தை போடுவாங்க, அது குணப்படுத்தவே முடியாது. அது வாழ்க்கை ஃபுல்லா நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி ஒரு மாதிரி கொடுத்தாங்களா? எல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் சாப்பிட்டு உட்காந்துருக்கோமா? நல்லா கேட்டுங்க, இந்த சிகிச்சையில அந்த மாதிரி டக்கால்ட்டி வேலையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. நீங்க உங்க நோயை கிட்ட சொல்லவே வேண்டாங்க, ஆனா நோய்களை குணப்படுத்த முடியும். உடனே ஆச்சரியம், நோயை பத்தி சொல்லக்கூட வேண்டாமாமா, மருந்து மாத்திரை இல்லையாமா, தம்பி அப்புறம் என்னதான்ப்பா நீ பண்ற? ஒண்ணும் இல்லை, நான் அந்த மாதிரி மேடையில மைக்கு பிடிச்சி உட்காந்துக்குவேன், இந்த மாதிரி நீங்க சேர்ல உட்காந்துக்கணும். நான் ஒரு 3 நாள் தொடர்ந்து பேசுவேன், நீங்க எல்லாம் உட்காந்து கேட்கணும், இதான் ட்ரீட்மெண்ட். உடனே பல பேர் யோசிப்பீங்க, தம்பி ஏற்கனவே நோய் வந்திருக்குன்னு 40 வருஷமா கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி ஏதோ வெயில் வந்துச்சு ட்ரீட்மெண்ட் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்தா ஒரு பவர் பாயிண்ட் இல்லையாமா, குரூப் டான்ஸ் இல்ல, மிமிக்ரி, காமெடி ஒரு நிகழ்ச்சி இல்ல, நீ மட்டும் தனியா மேடை மேல உட்கார்ந்து 3 நாள் தொடர்ந்து பேசுவியாமா, மொக்க ஓடுவியாமா, நாங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்கணுமா, எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? சார் நான் கிளம்புறேன் சார், அதுக்கு பேசாம நோயோடவே வந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. தெரியும் எனக்கு இந்த மைண்ட் ரீடிங்லாம் தெரியும், சில பேர் யோசிப்பீங்க உட்காந்துட்டு. நான் கேட்கிறேன், ஒருவேளை இந்த 3 நாள் உட்கார்ந்து கேட்டு உங்க நோய் குணமானா ஒத்துக்க மாட்டீங்களா? 15 வருஷம் மாத்திரை சாப்பிடுவீங்களாமா? ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்காக 4 நாள் வெயிட் பண்ணுவீங்களாமா? கால் டாக்ஸில இங்க இருந்து 10 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போவீங்களாமா? இல்ல பிளைட் குடிச்சு இந்தியாவுக்கு போய் ஒரு பெரிய டாக்டர் போய் பார்ப்பீங்களாமா? ஒரு 3 நாள் உட்கார்ந்து ஒரு நான் பேசி நீங்க கேட்டு நோய் குணமானா ஒத்துக்க மாட்டீங்களா? ட்ரீட்மெண்ட் அவ்வளவுதாங்க, ஞானத்தின் மூலமாக குணப்படுத்துறது. நோய் என்ன தெரியுங்களா? அறியாமை, புரியல, என்னமோ புரியல நோய், புரிஞ்சா ட்ரீட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க,
ஒரு பாம்பை தூக்கி வீசுறேன், என்ன பண்ணுவீங்க? எல்லாம் திப்பு திப்புன்னு கீழே ஓடி போயிருவீங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்துருப்பாரு. அவர் யார் தெரியுமா? பாம்பாட்டி. ஏன்? ஒரு பாம்பாட்டிக்கு பாம்பை பத்தி தெரியும். தெரிஞ்சா பயம் வராதா? நமக்கு தெரியல பயமா இருக்கா? சோ நோயின்னா என்ன, உடம்புன்னா என்ன, உறுப்புகள்னா என்ன, மருந்து மாத்திரைன்னா என்ன, ட்ரீட்மெண்ட்னா என்ன, எப்படி குணப்படுத்துறதுன்னு தெரியாதனால பயம். அதை நான் பேசி பேசியே உங்களுக்கு புரிய வச்சோன்னேன். உடம்புன்னா என்ன, ரத்தம்னா என்ன, அது எப்படி ஓடுது, ரத்தத்துல என்னென்ன பொருள் இருக்கு, உறுப்புகள் எங்க இருக்குது, என்ன வேலை செய்யுது, சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, கருப்பையில் கட்டி, கிட்னி கட்டி ஏன் வருது, வரும்போது உள்ள என்ன நடக்குது, அதை எப்படி சரி பண்றது, மருந்து மாத்திரை இல்லாம, ஒரு ரூபா செலவு இல்லாமங்கிறத எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு புரிய வைப்பேன், அவ்வளவுதான். புரிய 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 சி இது இவ்வளவுதானா, இது புரியாம தான் நாம கஷ்டப்பட்டோமான்னு நாம புரிதல் மூலமாக நமது உடம்பில் நோய்களை குணப்படுத்த போறோம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நோய் என்பது அஞ்ஞானம், சிகிச்சை என்பது ஞானம். அவ்வளவுதான். உடம்பை பத்தி புரியலன்னா நோய், மனசை பத்தி புரியலன்னா கவலை, கோபம், டென்ஷன், பயம், புத்தி பத்தி புரியலன்னா நஷ்டம், கணவன் மனைவி உறவை பத்தி புரியலன்னா டைவர்ஸ், வியாபாரம் பத்தி புரியல. பாருங்க, எது பத்தி புரியலையோ அதான் கஷ்டம் வரும். நம்ம உட்காந்துக்கிட்டு கஷ்டம் கஷ்டம். ஏன் கஷ்டம்னா என்னமோ புரியல. அதே ஊர்ல இன்னொருத்தர் நல்லா இருக்காரு, அவருக்கு புரிஞ்சு போச்சு. சோ பாருங்க, புரிதல் மூலமாக தான் ஒரு கஷ்டத்தை, ஒரு சிரமத்துல இருந்து வெளியே வர முடியுமே தவிர ரெக்கமெண்டேஷன் மூலமாவோ பணம் மூலியமாவோ வேற யாரும் நம்ம பிரச்சனையை வெளியே கொண்டு வர முடியாது. நமக்கு புரியணும். அதனால இந்த எல்லாமே புரிதல் மூலமா தான் இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, நமது உடம்பில் ஒரு சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பி ஒரு திரவத்தை சுரக்குது. அந்த திரவம் நமது உடம்பில் வரும் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும். அது எனக்கும் இருக்கு, உங்களுக்கு இருக்கு. அந்த சுரப்பியோட பேர் என்ன, அது நம்ம உடம்புல எங்க இருக்குது, அது என்ன திரவத்தை சுரக்குது, அந்த திரவம் எப்படி சக்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, உடம்புல இருக்கிற எல்லா நோயும் எப்படி குணப்படுத்துது அப்படிங்கிற அந்த ரகசிய வித்தை எனக்கு தெரியுங்க. எனக்கு எந்த நோய் வராது, வந்தா நான் டாக்டர் எல்லாம் போக மாட்டேன். எனக்கு வந்த நோய்களை நானே குணப்படுத்திடுவேன். எப்படி? அந்த உடம்புல இருக்கிற ஒரு சுரக்கிற ஒரு திரவத்தை வச்சு, ஒரே திரவம் எல்லா நோயும் குணப்படுத்தும். பாருங்க எவ்வளவு தெம்பா சொல்றேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த ரகசிய வித்தையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னால, அப்போ ஒண்ணு இல்லைங்க, இப்போ நமக்கு ரகசியம் தெரிஞ்சா நம்ம அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தங்கச்சி கிட்ட ஒரு அன்பா அக்கறையோட சொல்ல பார்த்தா அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணுங்கிற அக்கறையில நான் உட்காந்து 3 நாள் பேச போறேன். கேட்க 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 உங்களுக்கு புரிஞ்சு 3 நாளுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு போகும்போது என் உடம்புல சுரப்பி இருக்குது, அது திரவத்தை சுரக்குது, அது எல்லா நோயும் குணப்படுத்தும், நான் குணப்படுத்த நீங்களே போக போறீங்க. சோ நீங்க தான் உங்க நோயை குணப்படுத்திக்க போறீங்களே தவிர நான் உங்க நோயை குணப்படுத்த போறதில்லை. அதனால தயவு செய்து கவனமா நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கேளுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். வாந்தின்னா என்ன, அது ஏன் வருது, அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, கடைசி எப்ப வாந்தி வந்துச்சு? ஒரு 6 மாசம், 1 வருஷம், 3 வருஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க வாந்தி வந்துச்சா? டெய்லியுமா வாந்தி வருது? என்னைக்காவது ஒரு நாள் வருது. ஏன் வருது? நைட் எங்காவது 12 மணி 1 மணிக்கு எங்காவது டிராவல் பண்ணிருப்போம், திடீர்னு ஏதாவது கடையில போய் உட்காந்துருப்போம், சில்லி புரோட்டா, கொத்து புரோட்டா போட்டு இருப்பான், ஆசை இருக்கும், புரோட்டா சாப்பிடலாம். 12 மணிக்கு நைட்டு வந்து பேய் மாதிரி உட்காந்துட்டு சாப்பிட்டுருப்போம். அவன் பழைய புரோட்டாவை கொத்தி ஏதோ எண்ணெய் கெட்ட எண்ணெய் அதை போட்டு கொடுத்துருப்பான். அது நல்லா கெட்டுங்க, அது கெட்ட புரோட்டா, அதுக்கு எண்ணெய் கெட்டது, இது நம்ம சாப்பிட ஆசையா, பட் நமது அறிவுக்கு தெரியாது, புரிஞ்சுக்குங்க. பட் வயிறு என்ன பண்ணும், வயிற்றுக்குள்ள ஒரு சென்சார் இருக்கு. எப்ப வயிற்றுக்குள்ள ஒரு பொருள் போனாலும் வயிறு உடனே ஜீரணம் வேலை ஆரம்பிச்சிடும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், பெப்சின், இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் ஊத்தி ஏற்றி அது வாட்டு ஜீரண வேலை ஆரம்பிச்சிடும். ஜீரண வேலை ஆரம்பிச்ச உடனே நம்ம வயிற்றுல இருக்கிற சென்சார் என்ன பண்ணும், உட்காந்து யோசிக்கும், இந்த சாப்பாட்டை ஜீரணம் பண்ணலாமா வேண்டாமா, நல்ல உணவா கெட்ட உணவா, அதிகமா சாப்பிட்டாரா கம்மியா சாப்பிட்டாரா, தேவையா தேவையில்லையா, இப்ப காய்ச்சல் இப்படி இந்த சென்சார் என்ன பண்ணும், இப்போதைக்கு இந்த சாப்பாட்டை ஜீரணம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு சில சென்சார். அது என்ன பண்ணும், ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, ஐயோ இவர் சாப்பிட்ட பரோட்டா கெட்ட பரோட்டா, எண்ணெய் கெட்டு போயிருக்குது, இது சாப்பிட்டு ஜீரணம் பண்ணா உடம்புல குடலு, சிறுகுடலு, பெருங்குடலு, கிட்னி, கணையம், ரத்தம் எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து எல்லா உறுப்பையும் பாதிக்கும். பாருங்க, நமது வயிற்றுல இருக்கிற சென்சார் எப்போ ஒரு உணவை கெட்ட உணவுன்னு எப்ப டிக்ளேர் பண்ணிருச்சோ
உடனே என்ன பண்ணும்? உடனே சொல்லும், ஏய் இந்த ஜீரண சுரப்பி எல்லாம் ஸ்டாப் ஆகும்னு சொல்லும். என்ன ஆகும்? எல்லா ஜீரண சுரப்பி ஸ்டாப் ஆயிடும். இது வாந்தி எடுக்கிறதுக்கான ஒரு சுரப்பி ஆக்டிவேட் பண்ணும். வாமிட் அப்படிங்கிறது ஒரு கிளாண்ட் இருக்கு, அது ஒரு சுரப்பி. அது நம்ம உடம்பு நல்ல காரியம் பண்றதுக்கு மட்டும் தான் சுரக்குமே தவிர அது சுரக்க தப்பு கிடையாது. அந்த வாந்தி சுரப்பி வந்து என்ன பண்ணும்? வாந்தி எடுக்கிற வேலையை ஆரம்பிக்கும். எடுத்து உடனே வந்துடாது. நல்லா கேட்டுக்கங்க. சாப்பாடு நம்ம புரோட்டா சாப்பிடும் போது குண்டு குண்டா சாப்பிட்டுருப்போமா? இவ்வளவு பெருசா. வாந்தி வரும்போது குட்டி குட்டியா வருதா? கொஞ்சம் கட் பண்ணும். எப்படித்தான் சாப்பிட்டாலும் தெரியல, குண்டு குண்டா இருக்குது, எப்படித்தான் உள்ள குடுங்குறாங்களே தெரியல. கட் பண்ணி தூக்கி வீசும் பொழுது இங்கே மாட்டி கூடாது கட்டெல்லாம் பண்ணி பாருங்க. நைட்டு வந்து 4 புரோட்டா சாப்பிட்டு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிருப்போம். காலை வாந்தி வரும்போது பாருங்க 4 புரோட்டாவும் 10 டம்ளர் தண்ணி வரும். 8 டம்ளர் தண்ணி எங்கிருந்து வந்துச்சு? உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லு தண்ணி இருக்கா, எல்லாத்தையும் உறிஞ்சு வயிற்றுல ஊத்தும். அதை விட ஒரு காமெடி கேளுங்க, யூரின் எடுத்து வயிற்றுல ஊத்திடும். யூரின் வெளியே தண்ணி வெளியே போதில்ல, வயிற்றுக்கு தண்ணி வேணும்ல, அப்ப தண்ணி எங்க போய் எடுக்குது? அதுக்கு இருக்கிறது யூரின் டேங்கா. அது என்ன பண்ணும்? யூரின் வழியா போக வேண்டிய தண்ணி எல்லாம் வயிற்றுல அனுப்புங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க, வாமிட் வரும்போது பாருங்க யூரின் ரொம்ப கம்மியா வராது. ஏன்? அத்தனை தண்ணியா வெளியே வரதுனால மூத்திரத்தை எடுத்து உள்ள ஊத்தி வயிற்றுல ஊத்திட்டு வேகமா வரும் பொழுது இங்கெல்லாம் மாட்டிக்குமா? அதுக்கு லூப்ரிகேஷன் ஆயிலாம் போட்டு ரெடி பண்ணி எங்க உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வாந்தி எடுக்கிற விட்டுருவீங்களோன்னு சொல்லி நமக்கே தெரியாம எல்லா வேலையும் 1/2 மணி நேரமா உட்காந்து எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி ஒரு செகண்ட் ஓகே எல்லாம் ரெடியா? வயிறு குடல்லாம் பேசிக்கும், எல்லாம் பேசிக்கும். ரெடியா? ஓகேவா? தூக்கி வீசிடலாமா? ரெடி? எல்லாம் ரெடியா இருங்க. ரெடி? 1 2 3 வாந்தி வந்துடும். நம்ம அப்புறம் ஐயோ வாந்தி வந்துருச்சு. அந்த 1/2 மணி நேரமா கஷ்டப்பட்டு உடம்புக்குள்ள அவ்வளவு வேலையை பண்ணிருக்கு. நம்ம அறிவுக்கு தெரியல, பட் உடல் அறிவு தெரிஞ்சிருக்கா இல்லையா? உடம்பு எவ்வளவு புத்திசாலி, யோசிச்சு பிளான் பண்ணி வாந்தி இருக்குதா இல்லையா? நாம என்ன பண்ணுவோம்? வாந்தி வரமா இருந்தா போது காரணமா போதே வாந்தி வர மாதிரி இருக்கு, உடம்பு மெடிக்கல் சபையில் இருக்கு. சார் வாந்தி நிறுத்திருக்க மாத்திரை கேட்டு சாப்பிட்டுருங்க, அவ்வளவுதான். என்னாலும் ஒண்ணு கேட்டுக்குங்க, வாந்தி வர மாதிரி யாருக்காவது இருக்கும் பொழுது ஒரு மாத்திரையோ மருந்தோ யாராவது சாப்பிட்டீங்க தெரியுமா அர்த்தம்? வாந்தி எடுத்து திரும்ப சாப்பிட்டீங்க. அதனால வாந்தி வந்தா என்ன பண்ணணும் சொல்றேங்க, ரொம்ப சிம்பிள்ங்க, பெரிய வித்தியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாந்தி வர மாதிரி இருந்தா வைத்தியம் சொல்றேன், குத்த வச்சு உட்காந்துக்கணும், சரிங்களா? முடிஞ்சுக்கணும், நல்ல வாயு உள்ள விடணும், வாந்தி வர எடுக்கணும், அவ்வளவுதான். இப்படி மூக்கு வழியா வெளியே வந்து விடாம, வாய் வந்து வெளியே வந்து விடாம, அது வழியா வெளியே வந்து விடாம, எது வழியாவும் விடலைன்னா தெரியுமா உடம்பு பார்த்துக்கிட்டே இருக்கும். 15 நாள் 30 நாள் 1 மாசம் 6 மாசம் பார்க்கும். இதுக்கு மேலே தாங்க முடியாது, உடம்பெல்லாம் கழிவா இருக்குன்னு எப்ப முடிவு பண்ணுதோ அப்பதான் நம்மள படுத்து போட்டு மொத்த கழிவுகளையும் வெளியேற்ற ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபீவர், காய்ச்சல். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீவர் இஸ் நாட் a disease. தடுப்பூசி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்மை தடுப்பூசி, காலரா, போலியோ சொட்டு மருந்து. சரி, அதுல என்ன இருக்கு? அம்மை தடுப்பூசி என்ன இருக்கு? ஒரு மருந்து ஒரு மாத்திரை கிடையாதுங்க. தடுப்பூசியில மருந்து மாத்திரை கிடையாதுங்க. போலியோ சொட்டு மருந்து என்னன்னா, போலியோ நோய் கிருமியை உயிரோட குழந்தையோட உடம்புல அனுப்புறதுக்கு பேர் தான் போலியோ சொட்டு மருந்து. அம்மை தடுப்பூசி என்ன? அம்மை நோய் கிருமியை உயிரோட ஒரு குழந்தையோட உடம்புல அனுப்புறதுக்கு பேரு அம்மை தடுப்பூசி. புரிஞ்சுக்கங்க, வேக்சினேஷன் அப்படிங்கிறது ஒரு மருந்து கிடையாது. அதுல எந்த வேக்சினேஷன் எந்த நோய்க்காக போடுறீங்களோ அந்த வைரஸ் தான். ஆச்சரியமா இருக்கா? இது பல பேருக்கு தெரியாது. இந்த மெடிக்கல் சம்பந்தமா படிச்சு மட்டும் தான் தெரியும். இது ஒண்ணு புரிஞ்சா போதுங்க, நம்ம உடம்பு எவ்வளவு புத்திசாலின்னு புரிஞ்சுருங்க. தடுப்பூசிங்கிற பேர்ல நோய் கிருமியை தான் உடம்புல அனுப்புறாங்க. உடனே பயமா இருக்கும், சார் நோய் கிருமியை உடம்புல அனுப்பிச்சா அதுக்கு பேர் தடுப்பூசியா? ஆமா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப நம்ம உடம்புக்குள்ள நோய் கிருமி போகுதோ நம்ம உடம்பு என்ன பண்ணுது? நோய் கிருமி கொலை பண்ணிடும். அதுக்கு ஒரு அறிவு இருக்கு. தைமஸ் சுரப்பி, மண்ணீரல், கல்லீரல், எலும்பு மஜ்ஜைகள், ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள், இவங்கெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி. பாருங்க, நல்லா கேட்டுங்க, ஒரு நோய் கிருமி வைரஸ் பாக்டீரியா உடம்புக்குள்ள போச்சுன்னா இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? 4 விதமான ஆக்ஷன் எடுப்பாங்க. ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி. இப்ப நான் சொல்ல போற சப்ஜெக்ட் எந்த வைத்தியத்தையும் எங்கேயுமே படிக்க முடியாது. MBBS படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இப்ப ஆக்சுவலா நம்மள இந்த 3 நாள்ல நம்மள டாக்டர் ஆக போறோம். சில பேர் நினைச்சிருப்பாங்க, எனக்கு டாக்டர் ஆக முடியல, படிங்க பையனை படிக்க. பையனை படிக்க, நீங்க டாக்டர் ஆகும்.
3 நாளுக்கு அப்புறம் நீங்களும் டாக்டர் தைரியமா சொல்லிக்கலாம். நோயை குணப்படுத்த முடியாதவங்களே டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம சொல்றது என்ன? சோ இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இது வரைக்கும் எங்கேயுமே யாருமே எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்லயும் பேசாத சப்ஜெக்ட். நல்லா கேட்டுக்கங்க. ஒரு நோய்க்கு நீங்க உடம்புக்குள்ள போனா ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரின்னு 4 விதமான ஆக்ஷன் எடுத்து நம்ம உடம்பு. இந்த முறை இடது பக்கம் அந்த காலை வச்சுட்டு அடுத்தது இந்த பக்கம் என்ன பண்றீங்கன்னா பாருங்க, அதே மாதிரி 10 முறை இடது பக்கம், 10 முறை வலது. 2 கை இடுப்புல வச்சுக்கிட்டு முன்னால குனிஞ்சு பின்னால வரணும். பாருங்க, முன்னால போகும்போது காத்து வெளிவிடும், பின்னால வரும்போது மூச்சு இருக்கும். வார்த்தையில் கவனம். வலது தோள்பட்டை சார்பாக நமக்கு நன்றி சொல்லிருக்கிறதுக்காக நான் இருக்கேன். இந்த 3 நாள்ல நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். நம்ம சில விஷயங்களை சாப்பிடுறது முதற்கொண்டு சுவாசிக்கிறது, தண்ணி எல்லாத்துமே சில தவறான முறைகளை நம்ம செஞ்சு வந்துருக்கிறோம். இது நம்ம 3 நாளா பாஸ்கரையா அவர்கள் நமக்கு சரியான முறையில் சொல்லிக் கொடுத்திருக்கார்கள்.
பொதுவா யாரும் ஒரு லாப நோக்கம் இல்லாம கமர்ஷியல் பேசிஸ் இல்லாம யாரும் இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளவு விஷயங்களை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதற்கு வந்து பாஸ்கரையா அவர்கள் ரொம்ப நல்ல மனசு. அவர் நாம் பெற்ற இன்பம் வையம் பெரு அப்படிங்கிற நோக்கத்துல இவ்வளவு நல்ல மனசோட சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மிஸ்டர் சந்திரசேகர் அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அவங்க வந்து பல மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஏற்பாடு செஞ்சு பல மின்னஞ்சல்கள் அனுப்பி போன்ல பேசி, நான் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா என்னுடைய மொபைல்ல வந்து ஹீலர் சந்திரன் தான் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க பேர். அவங்க அந்த அளவுக்கு இதுல வந்து ஈடுபாடு பண்ணி நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. ரொம்ப நன்றி எல்லாரும். நான் உங்களில் ஒருவன். எல்லோருக்கும் 3 நாட்களாக நிறைய செய்திகளை நமக்கு காண்பித்தும் பேசியும் சொல்லியும் காண்பித்தார்கள். பாஸ்கரையார் அவர்கள் எளிய முறையில் நமக்கு எல்லாவற்றையும் காண்பித்தார்கள். இந்த 3 நாளைக்கு வந்து நான் ஆக்சுவலி ஒரு பார்ட்டிசிபெண்ட் தான் ரெஜிஸ்டர் பண்ணேன். பட் எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் சொன்னது நல்லா போதும் அப்படின்னு தெரிஞ்சது. 2வது உங்களுக்கு எல்லாம் சர்வீஸ் பண்ணும் அப்படிங்கிற எனக்கு பெரிய ஒரு உள்நோக்கம். அதுக்கு நீங்க எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு 3 நாள் எல்லா விஷயமும். நான் சந்திரசேகரன் இதெல்லாம் பண்ணணும், ஒரு 4 மாத காலமா நாங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு எது பண்ணா என்ன செய்யலாம்ன்றது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த 3 நாள் நல்ல சர்வீஸ் பண்ணி பாதி விஷயங்கள் கேட்டுக்குவேன், பாதி விஷயங்கள் அங்கிட்டு இருந்து வேலை பார்த்துட்டு இருப்போம். இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அவங்க சாப்பிடறத மட்டும் தின்னமா ஃபாலோ பண்றேன். கண்டிப்பா அது நடக்கும், நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உள்கருத்தை வந்து நல்லா உள்வாங்கிக்கிட்டேன். அதனால நம்ம நல்லா பண்ணுவோம், சர்வீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது பண்ணதுக்கு நீங்க எல்லாம் நல்லா இது பண்ணீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நல்ல டீமா எல்லாருமே நல்லா இது பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி உங்களுக்கு இது பண்ணதுக்கு. நமக்கு கடைசி எப்போ தும்மல் வந்துச்சு வச்சு பாருங்க. என்னைக்காவது தும்மல் வந்துடும். தும்மல்னா காலையில வாக்கிங் போகும்போது யாராவது ரோடு பெருக்கிட்டு இருந்தா அந்த தூசு உள்ள போனா தும்மல் வரும். வீட்டுல அடுப்புல சமையல் காரமா பண்ணும் பொழுது காரம் மூக்குல போனா தும்மல் வரும். பழைய துணி எடுத்து உதறினா தும்மல் வரும். மூக்கு பொடி எடுத்து தூக்கி வீசினா தும்மல் வரும். யோசிச்சு பாருங்க, தும்மல்னா என்ன? மூக்கு வழியா உள்ள போற காத்துல தூசு, குப்பை, கூளோ, கிருமி ஏதாவது நம்ம மூக்கு வழியா லங்ஸ்க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லங்ஸ் என்ன பண்ணும்னா பயப்படும். என்னது ஒரு 40 தூசு உள்ள வந்துருச்சு, இது லங்ஸ்ல இருந்தா ஆபத்துன்னு நம்ம உடம்புல ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். அந்த டாக்டருக்கு பேரு பிட்யூட்டரி சுரப்பி. இங்க புருவ மத்தி பொட்டு வைக்கிற இடத்துல அவர் என்ன பண்ணுவாரு, சரி தம்பி நான் வந்து 40 தூசை நான் டைம் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு நம்ம உடம்புக்குள்ள ஒரு இன்னொரு சுரப்பி இருக்காது, கிளாண்ட். அவர் தூக்கிட்டு இருப்பாரு, அவர் கூப்பிடுவார். அவருக்கு பேர் வந்து இஸ்டமைன்.